السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يأتي على زمان لا يبقى أحد إلا أكل الربا من لم يأكل منه يصيبه من غباره أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருளுக்குரித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் மேன்மையாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்துகளிலாக இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, இவ்வுலகில் இந்த இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தை களங்கமற்ற எந்தவிதமான கலப்படமும் இல்லாமல் தூய்மையான ஒரு மார்க்கத்தை நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் கரங்களுக்கு தந்து விட்டார்கள். காலங்கள் உருண்டோட நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல நூற்றாண்டுகள், பலவிதமான கணக்குகளில் நம் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த நூற்றாண்டில் நாம் வாழ பழகி இருக்கக்கூடிய பழக்கங்களில் மிகவும் வெளிப்படையாக சொல்ல போனால் யூத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரங்கள் நம் வாழ்க்கையோடு ஒன்று அப்படியே நம் வாழ்க்கையோடு ஒட்டிவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு அர்த்தமாக தெரிகிறது. நாம் பயன்படுத்துகிற பொருள்களாக இருக்கட்டும், நாம் சாப்பிடுகிற விதவிதமான உணவுகளாக இருக்கட்டும், நம் பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற துணிகளாக, அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருள்களாக, அவர்கள் உண்ணுகின்ற உணவுகள், சாக்லேட்டுகள் முதல் கொண்டு எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய யூதர்களுடைய பொருள்களாகவும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை தான் இன்று நம் கலாச்சாரமாக நாம் ஏற்க தொடங்கிவிட்டோம். அதைத்தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். பொதுவாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் யூதர்களுக்கும் ஒரு விதமான பகைமை விதமான உணர்வுகள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னிருந்து, ஏன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்திற்கு பின்னால் இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுப்பதற்கு அவர்கள் கையாளுகின்ற எல்லா யுக்திகளும் குர்ஆனினுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு புரிகிறது. பொதுவாகவே யூதர்கள் எந்த விதமான சட்டங்களை அல்லாஹ் இயற்றினாலும் அதில் எப்படி யுக்திகளை கையாண்டு ஒரு விதமான விஷயங்களை கையாண்டு ஹலாலை ஹராமை எப்படி மாற்றி அமைப்பது என்பது சம்பந்தமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்காக வியாபார விஷயத்தில் அவர்கள் கடலில் மீன் பிடிக்க போகின்ற பொழுது சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று இறைவன் ஒரு சட்டத்தை அவர்களுக்காக இறைவன் ஆக்கிய பொழுது அவர்கள் அந்த விஷயத்தை எப்படி ஹலாலாக்க முயன்றார்கள்? வரலாற்றில் வருகிறது, வெள்ளிக்கிழமை இரவு அவர்கள் கொண்டு போய் கடலில் ஒரு இடத்தில் குழியை தோண்டி அங்கு தண்ணீரை எல்லாம் சேர்த்து கடலுக்குள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர்கள் வலைகளை வீசிவிட்டு வந்து விடுவார்கள். சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடிக்க போக மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கு போய் எல்லா மீனையும் எடுத்து வருவார்கள். இங்கு இறைவன் சொல்லி இருக்கிற வாக்கிற்கு
அவர்கள் சனிக்கிழமை நாங்கள் மீன் பிடிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவதை போன்று இறைவனுடைய ஹராமான விஷயத்தை ஹலாலாக்குவதற்கான முயற்சிகளை ஆரம்ப காலத்திலிருந்தே அவர்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய பின்னணிதான் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தினுடைய விஷயங்களில், இன்று நாம் வாழக்கூடிய எல்லா விதமான கலாச்சாரத்தினுடைய நாம் குடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் அவர்கள் எதை கட்டமைத்திருக்கிறார்களோ நம் பார்வையில் அதை ஹலாலாக தெரிய வைத்து ஹராமான விஷயங்களை மிக இலகுவாக இந்த சமூகத்தில் வெகு விரைவாக அவர்கள் எவ்வளவு தூரம் இதை கொண்டு வந்து இந்த சமூகத்தில் கொண்டு வந்து புகுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் புகுத்து விட்டார்கள். சுருக்கமாக சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யஅதி அல ஸமான், காலங்களில் கடைசி காலங்கள் வருகின்ற அந்த நேரங்களில் எல்லா மனிதர்களும் எல்லா முஸ்லிமான முஃமின்களும் லா யுபகா அஹதுன் இல்லா அகல ரிபா, அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சாப்பிடுகின்ற பொருள்களில் வட்டி இருக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், எல்லா முஃமின்களுமா சாப்பிட்டு இருப்பார்கள்? எல்லா முஃமின்களுடைய வயிற்றிலுமா வட்டியினுடைய உணவு கலந்திருக்கும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் யகுல், யார் எல்லாம் அந்த மனிதர்களிடமிருந்து சாப்பிடுவதை விட்டும் தவிர்த்திருக்கிறார்களோ அவர்கள் வயிற்றிலும் கூட யுசிபுஹு மின் உபாரி, அவர்களுடைய பொருள்களில் தூசி கூட ஒட்டி இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுருக்கமாக சொன்னால் அந்த ஹதீஸுடைய விரிவுரையில் இப்படி சொல்லப்படும், இந்த கடைசி காலங்களில் வட்டியை விட்டு ஒதுங்கி வாழ்பவர்களும் கூட இன்று இருக்கக்கூடிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில், இன்று இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நம் காசுகளோடு நம் உணவுகளோடு நாம் சாப்பிடுகின்ற பொருள்களோடு அந்த வட்டி கலந்து நம் வயிற்றுக்குள் அது செல்லுகிறது என்பதை மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே விவரித்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களிலும் இன்று நாம் தெரியாமல் கூட மறைமுகமாக கூட அதை நாம் உண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவர்களுக்கு தெரியாமல் கூட நம் வயிற்றில் நம்மளுடைய பொருள்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த வட்டியினுடைய பொருள்களோடு நம் உணவுகள் கலந்து போவதற்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடிய சூழல்களில் நமக்கு வருகிறது என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு விஷயம், லா யுபாலி அல் மர்உ, கடைசி காலங்களில் மக்கள் எல்லாம் எதையுமே பொருட்படுத்த மாட்டார்கள். மா யஅஹுது மின்ஹுல் ஹலால் வல் ஹராம், இது ஹலாலிலிருந்து வந்த உணவா, இது ஹலாலிலிருந்து வந்த காசா அல்லது ஹராமிலிருந்து வந்த பணமா உணவா என்பதை பொருட்படுத்தக்கூடிய ஒரு காலம் கடைசி காலங்களில் இருக்காது என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வெளிப்படையாக இந்த சமூகத்திற்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு மிக வெளிச்சமாக சொல்ல போனால், மிகவும் விமர்சனமாக சொல்ல போனால், இன்றைக்கு நம் சமூகங்களில் கலந்திருக்கக்கூடிய பெரும்பாவங்களில் ஆக பெரும்பாவமாக நாம் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு நம்மோடு ரத்தத்தை உறிஞ்சுகின்ற வட்டி நம்மோடு கலந்திருக்கிறது. சில பாவங்கள் வெளிப்படையாக தெரியும், சில பாவங்களை அல்லாஹ் வெளிப்படையான பெரும்பாவங்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜினா என்பது, விபச்சாரம் என்பது பெரும்பாவம். சமூகத்தில் அதை பார்க்கிற பொழுது எல்லாம் வெறுப்பார்கள். ஒரு மது என்பது வெளிப்படையான பெரும்பாவம். ஆனால் வட்டி என்பது நம் உடலோடு ரத்தத்தை உறிஞ்சுகின்ற, நம் பணம் காசுகளோடு வியாபாரங்களோடு இது போன்ற விஷயங்களோடு நம்மோடு கலந்து நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய கடைசி ஹஜ்ஜிலே அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான். பெருமானார் இந்த சமூகத்திற்கு சொன்ன அந்த எக்கச்சக்கமான விஷயங்களில் அவர்கள் மிகவும் அழுத்தமாக சொன்ன விஷயம், என்னுடைய இந்த கடைசி விதாவில் ஹஜ்ஜத்துல் வதாவில் அவர்கள் சொன்ன வார்த்தையில், என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வட்டியை என் காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த புதைந்த விஷயங்கள் தான் கடைசி காலங்களில் உருமாறி அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை போன்று ஹலாலை போன்றே இன்றைக்கு ஹராமை நாம் பார்த்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு அது மாறி போய் நம் இடத்தில் வந்து நிற்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய, நம்மோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூதனமாக அல்லாஹுவை எதிரியாக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் காசுகளில், வியாபாரங்களில், கடன் விஷயங்களில் இருக்கக்கூடிய வட்டி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கடைசி காலங்களில் வரக்கூடிய மக்களிடத்தில் இது எதுவுமே பொருட்படுத்தப்படாது. இதனுடைய விளைவுதான் அவர்கள் வாழ்க்கையில் அபிவிருத்தி இல்லாமல் போகுது.
ஒருவன் மனிதனோடு இருக்கக்கூடிய அவன் பொருளாதாரத்தோடு கலந்திருக்கக்கூடிய வட்டி அவனோடு கலக்கிற பொழுது அது வியாபாரமாக, கடனாக, பொருளாக, வீடாக எதுவெல்லாம் அது வட்டி சார்ந்த விஷயங்களோடு தொட்டு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு நோய்களை கொண்டு அல்லாஹ் அவன் சோதிக்கிறான். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வினுடைய படைகள் அதானும் மினல்லாஹி வ ரசூலி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிற பொழுது வட்டியை நீங்கள் வாங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த வட்டிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த எச்சரிக்கையை போன்றும் பாவத்தினுடைய விளைவுகளை போன்றும் வேற எந்த பாவத்திலும் அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு தூரம் பேசியது கிடையாது. ஒரு விபச்சாரத்திற்கோ அல்லது ஒரு திருட்டிற்கோ அல்லது ஒரு மது விஷயத்திற்கோ இறைவன் இவ்வளவு தூரம் பேசினானா என்பதை குர்ஆனில் நீங்களால் பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா இந்த வட்டி விஷயத்தில் பேசுகின்ற பொழுது யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வட்டி உங்களுடைய பணங்களை அழிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வயுர்பிஸ் ஸதகா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் விருட்சத்தை தருமே தவிர நீங்கள் எந்த பணங்களோடு எந்த வியாபாரங்களோடு வட்டிகள் கலந்திருக்கிறதோ அது அத்தனையும் உங்களுக்கு அழிவை தரும் என்பதை அருமையாக அல்லாஹு தஆலாவுடைய வசனங்கள் தெளிவாக விளக்குகிறது. இன்னமும் சொல்ல போனால் வஅதானும் மினல்லாஹ், அல்லாஹ்வோடு போர் செய்கின்ற அளவிற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் திருமறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியில் மறுமையில் ஒரு கூட்டம் வரும், என்னுடைய உம்மத்திலிருந்து வருபவர்கள் அவர்கள் வட்டியில் வாழ்ந்திருப்பார்கள், வட்டியை உண்டிருப்பார்கள், வட்டியோடு கலந்திருப்பார்கள். அவர்கள் வருகின்ற அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் மறுமையில் அவர்களுடைய கைகளில் ஆயுதங்கள் கொடுக்கப்படும். மலக்குமார்களுடைய கரங்களால் அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களை எல்லாம் அனுப்புவார்கள். நீங்கள் எல்லாம் போங்க, அல்லாஹ் அங்கு இருக்கிறான், தனித்தவனாக அல்லாஹ் அங்கு இருக்கிறான், நீங்கள் அல்லாஹுவோடு சென்று போர் செய்யுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வை எதிர்த்தவர்கள், அல்லாஹ்விற்கு போர் செய்வதற்கு நீங்கள் முனைந்தவர்கள். எனவே அல்லாஹ்விற்கு போர் செய்வதற்கு ஆயுதங்கள் கொடுத்து மலக்குகள் மூலியமாக அனுப்பப்படுவார்கள் என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு அணியில் நிற்கிற இடத்தில் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் காஃபிர்கள் அல்ல, முனாஃபிக்கீன்கள் அல்ல. இன்று முஸ்லிம்களாக முஃமின்களாக நம் வாழ்க்கையில் உருண்டோடி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் யதார்த்தமாக சில விஷயங்களில் வட்டியை கலந்து நம் வாழ்க்கையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, நாம் அந்த வரிசையில் நிற்பப்படுவோம் என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய பொருளாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு 2 வழியில் மட்டும்தான் இந்த வட்டி என்பது நம் வாழ்க்கையோடு கலந்து போகிறது. ஒன்று கடன், நாம் வாங்குகின்ற லோன் என்று சொல்லுகின்ற கடனாக விஷயங்கள். இன்றைக்கு எந்த பொருளை எடுத்தாலும் கடன் இல்லாமல் எந்த பொருளுமே இல்லை. எந்த விதமான வியாபாரத்தை தொட்டாலும் கடன் இல்லாமல் இல்லை. இந்த கடன் சார்ந்த விஷயங்களின் மூலியமாக தான் வட்டி நம் வாழ்க்கையோடு கலந்து போகிறது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்தது. இஸ்லாமிய பெண்கள் 2 பேர் ஒரு விபச்சார விடுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பெண்கள், இளம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண்களை அந்த ஊர் ஜமாத் அழைத்து என்னன்னு கேட்குது, இந்த 2 பெண்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் விபச்சார விடுதியில் அவர்கள் தனித்திருந்தார்கள் என்பதை விசாரிக்கிற பொழுது அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் ஒரு 5-6 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை அதிகமாக கடன்களை வாங்கி வட்டி கட்ட முடியாமல் அதிலே மூழ்கி அவருடைய வீட்டோடு தனித்திருக்கிறார். இப்ப மூத்த சகோதரிக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்பதற்காக சில கடன்களை வாங்குகிறார்கள். அந்த கடனை வாங்கி அடைக்க முடியாமல் போன காரணத்தினால் கடன் கொடுத்தவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள், சில பெண்களை விற்று அந்த பொருள்கள் அந்த பெண்களின் மூலியமாக வருகின்ற பணத்தை எங்கள் கொண்டு கடனை நீங்கள் அடையுங்கள், வட்டியை கொடுங்கள் என்பதாக இந்த பெண்களை அந்த விபச்சார விடுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அந்த ஜமாத்தின் மூலியமாக இந்த பெண்கள் தெரிவிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, நான் சொல்லுகின்ற செய்தி கடந்த கால நிகழ்வுகள் அல்ல, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்று நமக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். சில தற்கொலைகளும் சில விதமான கொலைகளும் நடத்தப்படுகின்ற ஒரே காரணம் கடன் என்கின்ற ஒரு விஷயத்தினால். அவர்கள் தன்னுடைய கடனை எப்படி அடைக்க முடியும் என்பதை தாண்டி அந்த கடனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுகின்ற வட்டிக்கு அவர்களால் தள்ளப்படுகின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் அவர்கள் அதை தள்ளி போட முடியும் என்பதை தெரியாமல் அவர்கள் வாழ்க்கையில் திகைத்து போய் ஒரு கட்டத்தில் அவர்கள் தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அரங்கேறி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இந்த கடன் விஷயத்தில் இந்த மார்க்கத்திற்குள்ளாக நம் சமூகத்திற்குள்ளாக வட்டி வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்று இருக்கக்கூடிய காலங்களில் யாருமே பேங்கோடு தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலுடைய சட்டத்தின் பிரகாரம் யாருமே பேங்கினுடைய தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நம்மால் அரசாங்கத்தின் மூலியமாக பெற முடியாத அளவிற்கு அவ்வளவு நிர்பந்திப்பதில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி காலங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பேங்க்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இன்றைக்கு பேங்கில் நாம் எல்லாம் பணங்களை போட்டு வைக்கிறோம், அங்கெல்லாம் நாம் பணங்களை சேமித்து வைக்கிறோம். அதன் மூலியமாக வருகின்ற அந்த பணங்கள் நிறைய பேர் கேட்கறது உண்டு,
இது போன்ற பேங்க்ல வரக்கூடிய அந்த பணத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்களை, அதில் வரக்கூடிய வட்டி பணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அதை கொண்டு ஏதாவது நம்ம ஜக்காத்து கொடுக்கலாமா? சதக்காக்களை செய்யலாமா? தான தர்மங்களை புரியலாமா? இதெல்லாம் கேட்கப்படுது. இன்றைக்கு உண்மையான தகவல் மார்க்கத்தினுடைய பத்துவா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நிர்பந்தம் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் பேங்க் அக்கௌண்டே வச்சிருக்கணும். பெருமைக்காகவோ ஒரு பகட்டுக்காகவோ அப்படிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் எந்த இடத்துலையும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய சட்டத்தின் பிரகாரம் நாம் இருக்கக்கூடிய நிர்பந்தம் என்கின்ற அடிப்படையில் நாம் ஆரம்பிக்கின்ற அந்த பேங்கினுடைய வங்கியில் வரக்கூடிய வட்டி பணத்தை நாம் அது முதல்ல அங்கிருந்து எடுக்கணும்னு சொல்றாங்க. காரணம், அதை நாம் அப்படியே பேங்குக்கு விட்டுவிட்டோம்னு சொன்னோம்னா அந்த பணங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செலவிடப்படுவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தினுடைய பத்துவா சொல்லுகிறது, அந்த பணத்தை எடுத்து எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான லாபமும் எதிர்பார்க்காமல் அதை உடனே ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை கொண்டு ஹஜ் செய்வதோ, அதை கொண்டு சதக்காக்கள் கொடுப்பதோ, அதை கொண்டு சக்காத்தை அடைப்பதோ இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. கீழே கிடக்கக்கூடிய ஒரு பணத்தை நாம் எப்படி பார்ப்போமோ அது போன்று அந்த பணத்தை எடுத்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து எந்த சவாபையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லுகின்ற சட்டம். இன்றைக்கு நிரம்ப பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னால், பேங்கோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடன் வாங்குகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அது கம்மியான வட்டியோ கூடுதலான வட்டியோ அல்லது எல்லாம் வட்டியாகவே பார்க்கப்படுவதாக தெரியவில்லையோ, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம், கடனோடு நம் வாழ்க்கை இருக்கிற பொழுது கண்டிப்பாக அதில் வெளிச்சம் இருக்காது. சங்கடமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் மிகவும் நமக்கு தேவையான பொருட்களை அடைகின்ற பொழுது, அதற்கான விஷயங்களை நாம் தேடுகின்ற பொழுது கடன் இல்லாமல் எதுவும் இருக்காது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனோடு ஒருவர் மரணிக்கிற பொழுது அந்த கடனாளிக்கு தொலை வைப்பதற்கு பெருமானார் முன் வரலாம். இங்கு கடன் என்பதை தாண்டி அந்த கடனோடு சேர்ந்து இருக்கிற வட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹு ஆக்கிலுர் ரிபா, அல்லாஹ் தஆலா சபிக்கின்ற ஒருவன் யாருன்னு சொன்னா வட்டியை உண்பவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வட்டியை வாங்குவதற்கு துணை நின்றான் அல்லவா, யாரிடம் வட்டியை நாம கொடுக்கிறோமோ அவங்களுக்கும் பாவம் இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்கள் ஒரு கஷ்டத்தினால் தான் வந்து வட்டியை கேட்கிறார்கள், வட்டிக்கு பணம் வாங்குகிறார்கள். எனவே அவர்கள் ஒரு சூழ்நிலை கைதி என்பதற்காக இந்த மார்க்கம் அவர்களை சொல்லவில்லை. அவர்களுக்கும் அதே அளவிற்கு பாவம் இருக்கிறது. அதை எழுதுபவர்களுக்கும் அந்த பாவம் இருக்கிறது, அதை யார் வாங்கி கொடுக்கிறாரோ அவருக்கும் அந்த பாவம் இருக்கிறது என்பதாக 7 விதமாக பெருமானார் அந்த விஷயத்தை மிகவும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த 7 பேர் மீதும் அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு கடன் சார்ந்த விஷயங்களை நம் சமூகம் மிகவும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த வட்டியில் மூழ்கி போய் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை முக்கியமாக நம் சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஊர் பெரியார்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் அதை கவனிப்போடு எடுக்க வேண்டும். நமக்கே தெரியாமல் நம் வீடுகளில் கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கூட இன்று யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம் வீடுகளை தேடி கடன்கள் வருகிறது. முன்னெல்லாம் காலங்கள் எல்லாம் கடனை தேடி எந்த ஒரு வீட்டிற்கும் யாரும் வந்தது கிடையாது. இன்றைக்கு எந்த போன் காலாக இருந்தாலும் கிரெடிட் கார்டு வேண்டுமா என்பதாக கேட்கிறார்கள். உங்களுக்கு கடன் வேண்டுமா என்பதை கேட்கிறார்கள். எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தருவதற்கு நாங்கள் தயார் என்பதாக புதுமுகத்தோடு யூதர்களுடைய அந்த ஒரு விதமான பின்னணியினுடைய போக்கு நம் வீடுகளில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம் வாழ்க்கையில் கலந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் மிக நிதர்சனமாக நம் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. இந்த சமூகத்தில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய முதல் விஷயம், கடன் சார்ந்து இருக்கக்கூடிய வட்டிகளை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உபய் இப்னு கஅப் என்கின்ற ஒரு சஹாபி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த சஹாபிகள்ல 2மே பெரும் சஹாபிகள். இது உபய் இப்னு கஅப்ங்கிற அந்த சஹாபிக்கு ஒரு பேரித்தம்பழ தோட்டம் இருந்தது, மிகப்பெரிய பேரித்தம்பழ தோட்டம். அந்த தோட்டத்தில் வளருகின்ற கனிகள் மிக ருசியாக இருக்கும். இந்த வளர்ந்த நேரத்துல நிறைய கனிகள் இருக்கிற நேரத்துல உபய் இப்னு கஅப் என்கின்ற அந்த சஹாபி தன்னுடைய தோட்டத்துல வளர்ந்த அந்த பேரித்தம்பழ ஒரு கூடையை கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. அதை வாங்குவதற்கு அமீருல் முஃமின் வேணாங்கிறாங்க. ஹதியாவாகத்தான் வருகிறது, அன்பளிப்பாகத்தான் வருகிறது, அதை வேணான்னு தடுக்கிறாங்க. தடுத்ததற்கு பின்னால் உபய் இப்னு கஅபை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு கேட்கிறாங்க, எதுக்கு நான் கொடுத்த அன்பளிப்பு வேணான்னு சொன்னீங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இந்த தோட்டத்தினுடைய விளைச்சலுக்காக ஒரு 10,000 திர்ஹத்தை இடத்தில் கடன் வாங்கி இருந்தாய். இப்ப நீ கொடுக்கக்கூடிய இந்த பேரித்தம்பழத்தை நான் வாங்கி கொண்டால் என் கடனுக்கு நீ கொடுக்கக்கூடிய வெகுமதியோ அதற்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்போ என்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். என் சமூகம் இதை கூட ஹலாலாக மாற்றி நாளை கடன் கொடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கடன் வாங்கியவர் கொடுத்தாலும் கூட அதுவும் வட்டியில் இருக்குமோ என்கின்ற காரணத்தினால் அதை நான் தடுக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை.
சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு ஆக பெரும் பாவமாக பார்க்கப்படக்கூடிய அந்த வட்டி நம் வாழ்க்கையில் மிக லேசாக கடந்து விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம், வியாபாரத்தின் மூலியமாக வட்டி வருகிறது. இன்றைக்கு எந்த பொருளை எடுத்தாலும் இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய மாதத்தவணையில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் பொருள்கள் வைத்திருக்கிறோம். அந்த பொருள்களுக்கு நீங்க உடனே காசு கொடுக்கணுங்கிற அந்த தேவை கிடையாது. ஆனா அப்படி கொடுத்தாலும் வாங்குவதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. நீங்க மாசம் கொடுங்க, கம்மியா கொடுங்க என்பதாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ என்பதும் கூட ஒரு வகையில் அது வட்டியோடு இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எங்கேயுமே வட்டி இல்லாமல் நம்மளுடைய பணங்களை அப்படியே கொடுக்க முடியும் என்பதற்கான எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய பணத்தில் நீங்கள் வாங்கியதை விட பணத்தினுடைய அளவை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கொடுத்தால் அது வட்டி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு யூதர் வருகிறார். அவர் ஒரு ஒட்டகத்தை வைத்திருக்கிறார். பெருமானார் விலை பேசுகிறார்கள் 100 திர்ஹம் என்பதாக. அவர் 100 திர்ஹத்துக்கு வியாபாரம் பேசுகிறார். ரெண்டு பேருக்கும் மத்தியில வியாபாரம் முடிந்து விடுகிறது. பெருமானார் வீட்டுல போய் பணத்தை எடுத்து வருவதற்காக போகிறேன்னு சொல்லி போற நேரத்துல இந்த மனிதர் அந்த ஒட்டகையை வைத்திருக்க நேரத்துல இன்னொரு நபர் வருகிறார். வந்தவர் இவரிடத்தில் அந்த ஒட்டகை எவ்வளவுன்னு கேட்கிறார். இவரு நீங்க எவ்வளவு வாங்கிக்கிறேன்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு, ஒரு 160 திர்ஹத்திற்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக இரண்டாவது வந்த நபர் அந்த மனிதரிடத்தில் மறுபடியும் வியாபாரம் பேசுகிறார். பெருமானார் 100 திர்ஹம் என்று பேசி வியாபாரம் அந்த ஒப்பந்தம் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு 160 திர்ஹம், ஒரு 60 திர்ஹம் அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த யூதர் இரண்டாவது வந்த அந்த மனிதருக்கு வியாபாரம் பேசி விற்றும் விடுகிறார். இப்ப என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து அந்த மனிதரிடத்தில் கேட்கிற பொழுது, உங்களிடத்தில் நான் பேச்சுவார்த்தையில தான் நான் சொன்னேனே தவிர அதை நான் முடிவாக சொல்லவில்லை. வியாபாரம் பேசுறேனே தவிர அதை நான் முடிவு செஞ்சு ஒப்பந்தம் செய்யல. எனவே நான் இந்த மனிதருக்கு குடித்து விட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுகிறார், யூதர் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வியாபாரம் என்பது ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விற்கல் வாங்கல் என்பது பணம் சார்ந்தது அல்ல. முதல்ல நான் வாங்கிக்கிறேன் நீங்க சொன்னா அந்த விலைக்கு நான் விற்கிறேன்னு சொன்னாவே வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்லை நீங்கள் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை என்று கேட்கவே இல்லை அந்த மனிதர் சொல்லுகிற பொழுது ஒரு சஹாபி முன் வந்து நான் அதை பார்த்தேன் என்பதாக ஹுசைமா என்கின்ற சஹாபி வந்து பெருமானாருக்கு சாட்சியாக இருக்கிறார். அதற்கு பின்னால் அந்த ஒட்டகம் பெருமானார் கைகளுக்கு வருகிறது. இங்க என்ன வரலாறுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, ஒரு மனிதரிடத்தில் வியாபாரத்திற்கு நாம் ஒரு பொருளை பேசிவிட்டாலே முடிந்து விட்டது. பின்னால் ஒரு பெரிய லாபம் வருதுங்கிறதுக்காக அந்த மனிதனிடத்தில் நாம் கூடுதல் தொகைக்காக ஆசைப்பட்டு விட்டால் அந்த பணமும் ஹராம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு, ஒரு மனிதர்கிட்ட நம்ம ஒரு வியாபாரம் பேசி இருப்போம், அதோட கூடுதல் லாபம் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த மனிதரை விட அடுத்த மனிதரிடத்தில் நாம் அதை விற்று விடுவோம். இது மிகப்பெரிய ஹராமான விஷயம் என்பதை இந்த சமூகத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக விரிவாக பேசுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாக இந்த சமூகம் மிகவும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு, நாம் எல்லாம் வட்டியினுடைய விபரீதத்தை பற்றி கேட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனினுடைய வசனங்கள் மூலமாக நாம் பார்த்தால் கூட நமக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பாவத்திற்கும் இவ்வளவு தூரம் விரிவாக சொன்னதாக எந்த விதமான ஆயத்தை நம்மால பார்க்க முடியாது. ஒரு வட்டியை உண்டுவிட்டு அவன் எழுகின்ற அந்த கடைசி எழுப்புதல், மறுமைக்கு முன்னால் மஹ்ஷரில் எழுப்பப்படுகின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் சுய புத்தி என்று ஒன்று இருக்கும். அவன் பாவம் செய்தவனோ பாவம் செய்யாதவனோ நல்லவர்களோ நல்லடியார்களோ எதுவாக இருந்தாலும் சுய புத்தி என்று ஒன்று இருக்கும், சுயநினைவு என்று ஒன்று இருக்கும். சுயநினைவே இல்லாமல் பைத்தியத்தை போன்று அல்லதீன யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானுடைய தீண்டுதல் என்று சொல்லக்கூடிய அந்த கிறுக்கு பிடித்ததை போன்று கிறுக்களை போன்று ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உலா வரும். அவர்கள் வட்டியை உன்றவர்கள் என்பதாக திருமறையினுடைய வசனங்கள் மிக வெளிப்படையாக சொல்லுகிறது என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த வட்டியினுடைய விபரீதத்தை இன்னமும் பெருமானார் மிகவும் அவர்கள் எச்சரிக்கையோடு மிகவும் பெரும்பாவத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி வைத்து பேசியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, ஒரு மனிதர் ஒரு திரகத்தை வாங்கி சாப்பிடுகிறார், அந்த ஒரு திரகத்தில் வந்த பணம் வட்டியாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும். ஒரு திரகத்தில் ஒரு மனிதர் சாப்பிடுகிறார், அந்த பணத்தில் அந்த பணம் எப்படிப்பட்ட பணம் என்றால் வட்டியை கொண்டு வந்த அந்த ஒரு திரகம். அந்த ஒரு திரகத்தை சாப்பிட்டதற்கு அவருக்கு அல்லாஹ் எழுதுகின்ற பாவத்தினுடைய அளவு சலாசீன மர்ரத்தன், 36 தடவை அவன் விபச்சாரம் செய்ததற்கான அந்த பாவம் எழுதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு ஜினா என்பது அவன் தாயோடு உறவு கொண்டதாக எழுதப்படுகிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும்
பெரும்பாவத்தில் அசிங்கமான விஷயங்களோடு இந்த வார்த்தைகளை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகில் நாம் பார்க்க வேண்டிய மிக உன்னிப்பாக நம் குடும்பங்களில் கலந்திருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நாம் சாப்பிடுகின்ற பொருள்கள்ல இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு அலட்சியமான போக்கு, எங்கேயாவது ஹலாலும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா அந்த ஹோட்டலுக்கு நம்ம போயிடும். அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, அது KFC-யாக இருந்தாலும் சரி, தலப்பாக்கட்டி பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்க ஹலால் என்ற ஒரு ஸ்டிக்கர் இருக்கிறதுனால நம்ம அங்க போய் சாப்பிடுவதும் கூட ஒரு விதமான அலட்சியம், அதிலும் கூட ஹராம் கலந்திருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால், ஹலாலான உணவுகள் வரும் என்கின்ற வார்த்தைகளை அவர்கள் வெற்றி நம்பிக்கைகளாக நமக்கு கொடுத்தாலும் கூட, அவர்களுடைய நஜீஸாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களுடைய விஷயங்களில் பாத்திரங்களில் ஹராம் கலந்திருந்தாலும் கூட, அது கொண்டு உங்கள் வயிற்றில் அந்த உணவு போனாலும் கூட அதுவும் உங்களுக்கு ஹராம் என்கின்ற அந்த கணக்கில் எழுதப்படுவதாக மார்க்கத்தினுடைய நுண்ணிய தகவல்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார். சங்கிக்குரிய பெருமக்கள், இதெல்லாம் நம் வாழ்க்கையில பேணிக்கையா பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பேணிக்கை என்கின்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு வியாபாரத்தில் விருட்சம் இல்லாமல் இருப்பதற்கான முதல் காரணம், நம் வியாபாரம் அத்தனை பேருடைய வியாபாரத்திலும் வட்டி கலந்து விட்டது. பொருள் வாங்குறதும் நாம் கடனாக வாங்குகிறோம், கொடுக்கிற பொழுது இன்ட்ரெஸ்ட் என்கின்ற வட்டியோடு சேர்த்து கொடுக்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற சஹாபி மதீனாவிற்குள் வருகிற பொழுது ஒரு பொருள் கூட அவங்கள்ட்ட இல்லை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று ஒரே ஒரு பொருளை கொண்டு ஆரம்பித்தார்கள். அப்ப சில சஹாபிகள் சொன்னாங்க, நாங்க வேணா உங்களுக்கு கடனா சில பொருளை தரோம், காசுகளை தரோம், அதை கொண்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்கன்னு கேட்கிறப்ப வேணாம்னா. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற அந்த சஹாபி வியாபாரத்தில் அவர்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய ஒட்டகைகள் மதீனாவினுடைய வாசலில் வந்து நின்றால் மறு கடைசி ஒட்டகம் யமனினுடைய வாசலில் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு தூரம் வியாபார பொருள்கள் எப்படி வந்தது? அந்த சஹாபி சொன்ன 4 விஷயங்கள் இன்றைக்கு வியாபாரம் நடத்தக்கூடிய எல்லா வியாபாரிகளும் நன்கு உணர வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. இந்த சஹாபி சொன்னாங்க, முதல் விஷயம், நான் எந்த பொருளும் கடனுக்கு கொள்முதல் செய்ய மாட்டேன். கடனாக ஒரு பொருளை வாங்கி வச்சு அதற்கப்புறம் வித்ததுக்கு அப்புறம் அந்த காசை கொடுக்கணுங்கிறது இன்னைக்கு எனக்கு தேவையில்லை என்பதாக கடனாக ஒரு பொருளை நான் வாங்க மாட்டேன் என்பதாக அந்த சஹாபி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல எந்த விதமான கடைகளாக இருந்தாலும் முதல்ல கடன்ல வாங்கி வச்சுட்டு தான் அதற்கு பின்னால் அதற்கான பணங்களை செலுத்துகிறோம். அந்த சஹாபி சொன்ன விஷயத்தை நான் சொல்லுகிறேன். கடனாக எந்த பொருளையும் நான் கொள்முதல் செய்தது கிடையாது. 2வது விஷயம், கடனுக்கு எந்த பொருளையும் விற்றது கிடையாது. 3வது அந்த சஹாபி சொன்னாங்க, ஏதாவது பொருளில் குறை இருந்தால் அதை நான் சொல்லி வித்துருவேன், சொல்லாமல் இருக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்தில் இல்லை. அந்த சஹாபி 4வதாக சொல்லுகிற பொழுது, ஒரு பொருள் ஒருவருக்காக வாங்கிவிட்டால் அந்த பொருள் ஒருவேளை அதற்கான பற்றாக்குறை இருந்தால், பொருள்ல சில நேரங்கள்ல அந்த பொருள் பற்றாக்குறை ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல பொருளை பதிக்க வைக்கிற கலக்கம் என்னிடத்தில் இல்லை. இந்த 4 விஷயங்கள் என்னோடு இருக்கிற காரணத்தினால் என் வியாபாரத்தில் எந்த விதமான தொய்வும் இல்லை, அல்லாஹ் எனக்கு வரக்கத்தை தந்தான் என்பதாக அந்த சஹாபி சொல்லுவார். சங்கிக்குரிய பெருமக்களே, நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளும் அரசியல் சிக்கலும் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான முசீபத்துகளுக்குமான முதல் காரணம் நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களில் கலந்திருக்கக்கூடிய வட்டி என்பதை நாம் உணர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணம் செய்து ஹஜ்ஜிற்கு செல்லுகிறான். ஹஜ்ஜிற்கு போனவனுடைய முகம் முழுவதும் புழுதியாக இருக்கிறது. நீண்ட தூரம் பயணித்து தாகத்தோடு பசியோடு அல்லாஹ்வினுடைய காபாவிற்கு முன் வந்து நிற்கிறான். நிற்கிற நேரத்தில் அவன் அந்த காபாவினுள் வந்து அதற்கான ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களையும் மிக தெளிவாக செய்கிறான். செய்துவிட்டு திரும்பும் போது லா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கான அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கின்ற செய்தி அவனிடத்தில் கேட்கப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த மனிதனுக்கு ஏன் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் ஹராமான ஒரு விஷயத்தை கொண்டு அவன் அந்த பொருளை சாப்பிட்டதனுடைய விளைவு நீண்ட கஷ்டங்களுக்கு பின்னால் வந்த ஹஜ் மக்பூல் ஆகாமல் போவதற்கு அது காரணம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மிஅராஜினுடைய பயணத்தில் நான் ஒரு மனிதர்களுடைய கூட்டத்தை பார்த்தேன். என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழைத்து செல்லுகிற பொழுது ஒரு இடத்தில் ஒரு மனித கூட்டம், மாணவர்களுடைய மலக்குகள் எல்லாம் அவர்களை சாட்டையால் அடித்து இழுத்துக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் போவதற்கு முன்னால் அவர்கள் வயிறுகள் வீங்கி, அது மிகப்பெரிய ஒரு வீடை போன்று மிகப்பெரிய அளவிற்கு அது வீங்கி அவர்கள் தள்ளப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த வீடு முழுவதும் பாம்புகளாலும், அந்த வீடு முழுவதும் மிகப்பெரிய கொடிய ஜந்துகளாலும் நிரப்பப்பட்டிருந்தது. மண்
ஹுவாவுலாய் என்பதாக அவர்கள் யார் என்று நான் அந்த மலக்கிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், இவர்கள் உலகத்தில் வாழுகின்ற நேரங்களில் வட்டிகளை மிக லேசாக தன் வாழ்க்கையில் வயிற்றில் அவர்கள் சேகரித்தார்கள். உணவுகளாக, பொருள்களாக, காசுகளாக, இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. இதனுடைய விளைவுதான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனைக்கான அர்த்தமாக மாறி போனது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தி நாம் எல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடு, புரிந்துணர்வோடு அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுவதை போன்று வட்டியின் மூலியமாக அபிவிருத்தி என்கின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் அதிகம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய காசுகள் வருவதை போன்றும், நிறைய பொருள்கள் நம்மோடு சேருவதை போன்றும், நிறைய பொருள்கள் நம் வீட்டில் தங்குவதை போன்றும் தெரியலாம். இறைவனுடைய ஏற்பாடு அவனுடைய கடைசி நேரத்தினுடைய அந்த மரணத்திற்கு முன்னால் அந்த பொருள்கள் எல்லாம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள், அவன் இருக்கிற காலங்களில் அதற்கான அழிவுகளை அல்லாஹ் கண்கள் முன்னால் காண்பிப்பான் என்கின்ற அந்த செய்தியை நாம் மிகவும் எச்சரிக்கையோடும் மிகவும் கவனத்தோடும் நம் வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையோடு கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஹலாலில் நம்மால் வாழ முடியுமோ அது மட்டும் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.